பொதுக்காலம் 4ஆம் வார திங்கட்கிழமை. முதல் வாசகம். தப்பி ஓடுவோம், இல்லையேல் அப்சலோமிடமிருந்து தப்ப முடியாது. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரேலரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பி ஓடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது. விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாள் முனையால் தாக்குவான் என்றார். தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறி சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறும் காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறி சென்றனர். தாவீதும் பகீரும் வந்த பொழுது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கோராவின் மகனான சிமியி. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வளமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லெறிந்தான். சிமியி பழித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தை மகனே, போ போ. நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பழி அனைத்தையும் ஆண்டவர் உன்மீது வர செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாயன்றோ? ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்த வெறியனான நீ உன் தீமையாலேயே அழிவாய். அப்பொழுது செரியாவின் மகன் அபிசாய் அரசிடம் வந்து, இச்செத்த நாய் எம் தலைவராம் அரசை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எறிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செரியாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனை என் உயிரை பறிக்க தேடுகிறான். பெண்மையின் குலத்தை சார்ந்த இவன் செயலாக்காததோ? அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும், ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆட்களோடு பயணத்தை தொடர்ந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்து கெரசேனர் பகுதிக்கு வந்தனர். இயேசு படையை விட்டு இறங்கியவுடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளோ அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையில் இருந்ததை இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இம்மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க, என் பெயர் இலேகியன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அப்பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினர். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தனர். நாங்கள் அப்பன்றிக்குள் புகும்படி எங்களை அங்கேயே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து முழுகியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது,
பேய் பிடித்திருந்தவர், அதாவது லேகியன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். இதை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கு பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததை எல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பலி நாட்டில் அறிவித்தார். அனைவரும் வியப்புற்றனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.